வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்குது விகே ஸ்டோரி வலையொலியில் ஒரு காணொளி. போன எபிசோட்ல லீனாவை பார்த்ததும் கிராம மக்கள் வினோதமா நடந்துகிட்டதையும், அதே நேரத்துல லீனா பாசமா வளர்த்த அவளோட அணில் இறந்தப்போ விசித்திரமா நடந்துகிட்டதையும் பார்த்த கணேஷ் ரொம்பவே குழப்பத்துல இருந்தான். இதனால மறுபடியும் அந்த உருவத்தை பார்க்க போகும்போது லீனாவும் கூட இருக்கணும்னு கட்டாயப்படுத்துறான். அதுக்கு குமாரவியாசன் மறுப்பு தெரிவிச்சாலும் தன்னோட முடிவுல உறுதியா இருந்த கணேஷுக்கு நடந்தது என்ன? இதோட தொடர்ச்சிய இந்த எபிசோட்ல சுவாரஸ்யமா பார்க்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இது கொலை எதிர்காலம் எபிசோட் 6, புரியாத புதிர் பிரியாத மர்மம். இரவு மறுபடியும் அந்த உருவத்தை பார்த்தா உண்மையை கண்டுபிடிக்கலான்னு நினைச்ச கணேஷ் கிராமத்து மக்களோட நடவடிக்கை யோசிச்சு தன்னோட அறையில படுத்திருக்கான். அவனை அறியாம தூங்கவும் செஞ்சிடுறான். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன கணேஷுக்கு அமானுஷ்யமான கனவு ஒண்ணு வருது. அதுல மறுபடியும் அந்த சாம்பல் நிற உருவத்தை பார்த்த கணேஷ் திடுக்கிட்டு எழுறான். இத பார்த்த உடனே வசந்த் என்னாச்சு பாஸ்ன்னு கேக்குறான். அதுக்கு கணேஷ் ஒன்னும் இல்ல, ஒரு கெட்ட கனவுன்னு சொல்றான். அதுக்கு வசந்த், ஓ கனவா பாஸ், நீங்க தூங்கிட்டு இருந்த நேரத்துல நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன். 2வது மாடியில ஒரு அறை இருக்கு. அதுல ஏராளமான புத்தகங்கள் இருக்கு. எல்லாமே பழமையான புத்தகம். இந்த புத்தகத்தை பாருங்களேன்னு சொல்றான். சில வினோதங்கள்னு தலைப்பு போட்ட அந்த புத்தகத்தை கையில் வாங்கி பாக்குறான் கணேஷ். அந்த புத்தகம் பார்க்க அதோட தலைப்பு மாதிரியே ரொம்ப வினோதமா இருந்துச்சு. அது ஒரு மிக பழமையான புத்தகம். இது ஏதோ சரித்திரம் மாதிரியும் இருக்கு, நாவல் மாதிரியும் இருக்கு, பஞ்சாங்க மாதிரியும் இருக்கு. திடீர்னு ஒட்டக்கூத்தர் கம்பராமாயணத்தை அரங்கேற்றியதை பத்தியெல்லாம் வருது அப்படின்னு வசந்த் சொல்றான். உடனே கணேஷ் அந்த அறமுழுக்க புத்தகமா இருக்க இந்த புக்கை தேர்ந்தெடுத்த காரணம் என்னன்னு கேக்குறான். இந்த புக்கு தான் அலமாரிக்கு முன்னால தனியா ஒரு மேஜையில இருந்துச்சு. அதுல ஒரு பண ஓலை வேற இருந்துச்சு. அத படிச்சதும் எனக்கு ஒரே குழப்பம் பாஸ். அதுல சென்ற 3 நூற்றாண்டுகளுக்கு தவறாமல் ஈதிப்படி நிகழ்கிறது என்பது எல்லோரும் உள்ளங்கை நெல்லிக்கனி போர் கண்டறிந்த விஷயமாகும். கார்த்திகை மாசம் 2 வருஷங்களுக்கு ஒரு முறை வருவதிலையும் தவறுவதில்ல. ஓராண்டு பயிர் பழுதுடும், ஓராண்டு மாடு மனைகள் அழிந்து போகும், ஓராண்டு அதன் வயப்பட்டு கட்டிலப்பர், அதாவது அதன் வசம் வந்து மயங்கிடுவாங்கன்னு அர்த்தம். இதற்கென்றே வியாசகர்கள் பெண் பேரு பெற்றால் பிறந்த தினமே குளத்தில் போட்டு விடுவதும் உண்டுன்னு வசந்த் படிக்க, உடனே கணேஷ் இது என்ன சுத்த நான்சென்ஸா இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு வசந்தோ, எழுதிருக்கே பாஸ், பிசாசு 2 வருஷத்துக்கு ஒரு முறை வர மாதிரி விவரமா இருக்கே, இதுல ஏதோ அமானுஷம் இருக்கிறதாவும் தோணுதுன்னு சொல்றான். அதுக்கு கணேஷ், சரி அந்த புத்தகத்தை தனியா வை, அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ சில முக்கியமான விஷயத்துக்கு உன்னோட உதவி தேவைன்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல இருக்க டாக்டர் பாலகோபாலுக்கு கால் பண்ணி இந்த வீக்கெண்ட் வர முடியுமான்னு கேட்க சொல்றான். அப்படியே தீபக்கும் எப்போ வராருன்னு கேட்க சொல்றான். அது மட்டும் இல்லாம குமாரவியாசன் கிட்ட கேமரா ரெடியானோ கேட்டு வர சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்ட வசந்த், சரி பாஸ் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த கதையில இப்போ புதுசா ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகுறாங்க. அவர் தான் டாக்டர் பாலகோபாலன். அவர் சென்னையில ரொம்ப பிரபலமான மனநல மருத்துவர். அதோட ஆவிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக ஆர்வம் காட்டுறவர். இந்த இடத்திலும் தீபக் பத்தி தெளிவான தகவல் நமக்கு இல்ல. இப்போ கதைப்படி வசந்த் கணேஷ் சொன்ன வேலையை செய்யறதுக்காக கிளம்பிட்டான். இந்த நேரத்துல ரூம்ல தனியா இருந்த கணேஷ் வசந்த் கொடுத்த புத்தகத்தை படிக்கலான்னு கையில எடுக்கிறான். சில பக்கங்களை திருப்பிக்கிட்டு ஏதோ யோசனை கொள்ள போயிடுறான். குமாரவியாசன் தான் சொத்துக்காக இதெல்லாம் பண்றாருன்னு நினைச்சா சொத்து பத்திரம் எல்லாமே சரியா தானே இருக்கு, எந்த வில்லங்கமும் இல்லையே. அடடா, வசந்த் கிட்ட அந்த உயிலை பத்தி சொல்ல மறந்துட்டேனே. தீபக் கிட்ட இருக்க உயில் பிரதியை எடுத்துட்டு வர சொல்லி இருக்கலாமோ. சரி, அத அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ இந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு அவனோட சிந்தனைய அந்த புத்தகத்தை நோக்கி திருப்புற கணேஷுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவன் கையில இருந்த புத்தகத்தை காணோம். என்னடா புத்தகத்தை காணோம்னு சுத்தி முத்தி பார்த்தவன் ஒரு இடத்தை பார்த்து திடுக்கிடுறான். அங்க அந்த புத்தகம் மெதுவா தான் இருந்த அலமாரிய நோக்கி போயிட்டு இருக்கு. நடந்த விஷயத்த வசந்த் கிட்ட சொல்றான் கணேஷ். அத கேட்ட வசந்த், பாஸ் இங்க நடக்கிற எதுவுமே சாதாரணமா தெரியல, என்கிட்ட ஒரு பிரில்லியன்ட் ஐடியா இருக்குன்னு சொல்றான். என்னன்னு கணேஷ் கேட்க, வசந்த் பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கிருந்து ஓடி போயிடலாமான்னு கேக்குறான். அதுக்கு கணேஷ், எப்ப பாரு இதையே பேசாத வசந்த், புக்கு எப்படி தன்னால நகருது, அத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறான். அதுக்கு வசந்த், ரொம்ப நாள் முன்னாடி ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன் பாஸ், அதுக்கு பேரு கூட ஏதோ டெலக்னசிஸ்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த சக்தி இருக்கான், அவங்க முறைச்சு பார்த்தாலே பொருட்கள் எல்லாம் தானா நகருமா. உடனே கணேஷ், இங்க எப்படி இது பாசிபிள்,
முறைச்சு பார்க்க கூட யாரும் இல்லையே. அதுக்கு வசந்த், அதான் பாஸ் எனக்கும் புரியலன்னு சொல்றான். இந்த இடத்துல ரைட்டர் சுஜாதா டெலக்னசிஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியல் விஷயத்த கொண்டு வராரு. அதாவது தொடுதல் இல்லாமலேயே பொருட்களை நகர்த்துற மன ஆற்றல். இது சாத்தியமா? கணேஷ் வெறும் வக்கீல் மட்டும் இல்ல, பகுத்தறிவாளனும் கூட. அதனாலதான் நடக்கிற விஷயங்களை அவனால அமானுஷ்யமா பார்க்க முடியல. இப்போ குழப்பத்துல இருந்த வசந்த பார்த்த கணேஷ் ஜன்னல் வழியா வெளியே எட்டி பாக்குறான். அங்க லீனாவும் குமாரவியாசனும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இது கவனிச்ச கணேஷ், இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம். ஆனா ஏன், எதுக்காக பண்றாங்கன்னு தான் புரியல. இப்ப கணேஷ் ஒரு திட்டமிடுறான். ராத்திரி நம்ம அரச மரத்தடிக்கு போற வரைக்கும் இவங்க 2 பேரையும் நம்ம தனித்தனியா கண்காணிக்கணும். நான் லீனாவை கண்காணிக்கிறேன், வசந்த் நீ குமாரவியாசனை கண்காணிச்சிட்டு வான்னு சொல்றான். சொல்லிட்டு கண்காணிக்க கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் மறுபடி சந்திக்கிறாங்க. அப்போ வசந்த் கையில கேமராவும் துப்பாக்கியும் வேலையாள் கொடுத்ததா சொல்லிட்டு அவன் குமாரவியாசனை கண்காணிச்சதை பத்தி சொல்றான். குமாரவியாசன் டெவில்ஸ் ஆல்டர்னேட்டிவ்னு ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சதாவும், அப்புறம் பாத்ரூம்க்கு போன அவரு 1 மணி நேரமா திரும்பி வரலன்னும், வந்த பிறகும் அதே புத்தகத்தை திரும்பி படிச்சுட்டு இருந்தாருன்னு கணேஷ் கிட்ட தான் பார்த்தத சொல்றான். இத கேட்ட கணேஷ் அவன் கண்காணிச்சத சொல்றான். லீனா அரச மரத்தடிக்கு பக்கத்துல இருக்க சுனையில குளிக்க போனதாவும், அவளை பின்தொடர்ந்து போனப்போ ஏற்கனவே கேட்ட அதே குரல்கள் திரும்ப கேட்டதாவும், சந்தேகிக்கும் படியா வேற எதுவும் பெருசா நடக்கலன்னு வசந்த் கிட்ட சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே சாப்பாடு தயார்னு சொல்லி அவுட் ஹவுஸ்க்கு கூப்பிட வேலையால் வரான். இப்போ அவுட் ஹவுஸ்க்கு போற கணேஷும் வசந்தும் அங்க லீனாவும் குமாரவியாசனும் தங்களுக்காக காத்திருக்கிறத பாக்குறாங்க. இரவு நிச்சயம் நாம அரச மரத்தடிக்கு போகணுமான்னு கேட்ட குமாரவியாசன் கிட்ட நிச்சயம் போகணும்னு கணேஷ் முடிவா சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த அறையில பலத்த மௌனம் நிறைஞ்சிருக்கு. நள்ளிரவு நேரம். கணேஷ் கையில ஒரு துப்பாக்கி இடணும், வசந்த் கேமரா உடனும் அந்த அரச மரத்து மண்டபத்திற்கு செல்ல தயாராகிறாங்க. லீனாவும் குமாரவியாசனும் அவங்கள பின்தொடர்ந்து போறாங்க. அங்கே அவர்கள் பார்த்த காட்சி அவர்களின் ரத்தத்தை உறைய செய்தது. சுனைக்கரையில் ஒரு பெண் உருவம் மௌனமாக அழுது கொண்டு உலாவிக் கொண்டிருந்தது. அது பார்ப்பதற்கு அச்சு அசல் லீனாவை போலவே இருந்தது. கணேஷ் தன் கையில் இருந்த துப்பாக்கியால் அந்த உருவத்தை நோக்கி சுட்டான். ஆனால் அந்த தோட்டாக்கள் அந்த உருவத்தை துளைத்து சென்றனவே தவிர அதற்கு எதுவும் ஆகவில்லை. தோட்டா துளைச்சும் அந்த உருவத்துக்கு எதுவும் ஆகல அப்படின்னா அது மனுஷனா இல்ல வேற ஏதாவதா? அந்த உருவம் லீனா மாதிரி இருந்துச்சு. ஆனா லீனா இங்கேயே நிக்கிறாளே அப்படின்னா அங்க இருந்தது யாரு? இது வெறும் பேயா இல்ல 3 நூற்றாண்டுகளா தொடரும் அந்த சாபமா? இதோட விறுவிறுப்பான தொடர்ச்சிய அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல கிரைம் த்ரில்லர் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா நம்ம விகி ஸ்டோரி வால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தோன்றிய நிறை குறைகளை கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. நிறைகளை விடுத்து குறைகளை குறைச்சிக்க கண்டிப்பா முயற்சி பண்றேன். நன்றி.